அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என் மகனே, நீ என் வார்த்தையை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையிலே எழுதிக்கொள். ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய புத்திமதிகள், ஆண்டவருடைய போதகங்களை எப்படிலாம் நம்ம பாதுகாக்கணுமா பாருங்க. அதை நம்மிடத்தில் பத்திரப்படுத்தி வைக்கணும். அப்படின்னா என்ன? பாதுகாப்பாக நம்ம எப்போதும் நினச்சிக்கிட்டு இருக்கணும். இருதயத்தில் எழுதி வைக்கணுமா? இருதயமாகிய பலகையில் எழுதி வைத்துக்கொள். ரொம்ப கவனமாக இரு. எதுக்காக இதை சொல்கிறார் அப்படின்னா, அங்கே 4வது வசனம் சொல்லுகிறது, இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி பாதுகாப்பதற்காக. பாலியல் பாவங்களிலே இருந்து நாம் விடுதலை அடைய, பாலியல் குற்றங்களிலே நாம் அகப்படாமல் இருக்க, இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவ ஊழியர்களின் மேல் வைக்கப்படுகிற பெரிய குற்றச்சாட்டு, பாலியல் பாவங்களிலே அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். நிறைய பேர். அதற்கு என்ன காரணம்? மற்றவர்களுக்கு போதிக்கிறார்கள், ஆனால் தங்களுக்கு தாங்களே அவர்கள் போதிப்பதில்லை. இங்கே ஆண்டவருடைய வாதம் சொல்லுது, என் மகனே, என் மகனேன்னு ஆண்டவர் உரிமையாக யாரை அழைக்கிறார்? அவருடைய சொந்த பிள்ளைகளைத்தானே. அதிலும் அவருடைய ஊழியத்தை செய்கிற அவருடைய பிள்ளைகள் ரொம்ப விசேஷமானவர்கள் அல்லவா? அவர்களைத்தான் அவர் அழைக்கிறார். என் மகனே, இவ்வளோ உரிமையோடு சொல்கிறார், நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் கண்மணி போல காத்துக்கொள். அவைகளை உன் விரல்களில் கட்டி உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். எதற்காய்? பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி பாதுகாப்பதற்காக. அந்நிய பெண்களிடையே இந்த பாலியல் குற்றங்களிலிருந்து நீ அதில் சிக்கிக்கொள்ளாமல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி, அனுதினமும் இந்த வார்த்தைகளை காத்து கட்டளைகளை வாசித்து போதகத்தை கை கொள்ள வேண்டும். கண்ணின் மணி போல் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சி, இதன் மூலமாய் ஒவ்வொரு நாளும் என்னோடும் எங்களோடும் நீர் பேசி வருகிறீரப்பா. அன்றன்ற நாளுக்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களுடைய உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் நாங்கள் இருக்க, பாலியல் குற்றங்களுக்கு அதிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் விலகி இருக்க, ஆண்டவரே, நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை நீர் சொன்ன இந்த வசனங்களை, போதகத்தை, கட்டளைகளை காத்து நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர்கள். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.